தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Deep in his heart, he was an affectionate father. அவர் வந்து இவ்வளோ எங்க மேல இவ்வளோ அக்கறை வச்சிருந்தாராங்கிறது எங்களுக்கு எங்க அம்மா சொன்ன விஷயங்களை வச்சுதான் தெரியும். அண்ணாவை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவை கரெக்ட் பண்ணுவாங்க அண்ணன். அப்பா வந்து ஏதாவது ராகம் மாத்தி சொன்னாங்கன்னா அண்ணா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. She happened to be the தெலுங்கு லேடி. அவங்க வந்து தமிழ்ல அவங்க உச்சரிப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். முன்னாடிலாம் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. எஸ்பிபியோட வாய்ஸ் வந்து 2 பேரோட குரல் சேர்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது பிபிஎஸோட குரலும் ஜேசுதாஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய குரலும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்பாவோட இசைனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே நல்ல ஒரு சிங்கர் தானே. அம்மனோ சாமியோன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மியூசிக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட வந்து என் காலையே உடைச்சிட்டீங்க அண்ணா. அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. அப்பா இருந்தப்ப ரொம்ப நேரம் அவர் தலைமாட்டிலே உட்காந்துருந்தாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணாங்க அப்பாவை. இப்போ எம்எஸ்வி சார் வந்து எல்லாருடையும் மிங்கிள் ஆகிறார். அப்பார்ட் ஃப்ரம் இசை அவர் வந்து எல்லாருடையும் மிங்கிள் ஆகிறாள். உங்கள் அப்பா வந்துட்டு அவர் வந்து இசை மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவருக்கே மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு ஆர்வம் இல்லைன்றதால அவர் ப்ரொடியூசர்ஸ்ட்ட நெருங்குறதோ டேரக்டர்ஸ்ட்ட நெருங்குறதோ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால தான் வாய்ப்பு குறைஞ்சிச்சுன்னு நினைப்பீங்களா? இல்ல, அப்பாவுக்கு வந்து அதுதான் இல்லையே, சினிஃபீல் மட்டும் தான் இல்லையே. அவங்க பேசிக்கா கிளாசிக்கல் மியூசிஷியன் இல்லையா. அவங்க நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த ஜாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆல்பம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய சாங்ஸ் தனி பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அப்பா. அதுல ஈஸ்வரி மேடம் நிறைய பாட்டு பாடிருக்காங்க. அவங்க அதுல பெருமையா சொல்லியிருப்பாங்க, அண்ணாவோட தனி பாடல்கள் நான் தான் நிறைய பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி அண்ட் ஹி வாஸ் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். அதனால பெருசா அவங்க சினி ஃபீல்டுங்கிறது தான் மியூசிக்கு ஒரு இதுன்னு நினைக்கல. பட் தன்னோட டேலண்ட்டுக்கு அவ்வளோ ரெக்கக்னிஷன் இல்லை சினி ஃபீல்டுங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செஞ்சது. மற்றபடி யாரோட க்ரோத்லையும் அவங்க இது பண்ணதில்லை. யாரும் வந்து வளர்றது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அவங்க ஏதாவது நல்லது ரொம்ப நல்ல பீஸ் பண்ணியிருந்தா அதை தனியா எடுத்து அப்பா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. பேசுவாரா? சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பா அவங்க கிட்டேயே கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்தது இல்லையா. அந்த படத்துல கடைசியில வந்து ரேகாவும் சத்யராஜும் அந்த ஓடி வருவாங்கல்ல, ஒரு மீன் எடுத்துட்டு கூட ஓடி, அதுல வந்து நீங்க சும்மா அந்த மியூசிக்க ஸ்டாப் பண்ணிட்டு, அதாவது அதை மியூட் பண்ணிட்டு அவங்கள மட்டும் ஓடி வரப்பன்னா அதுல உயிரே இருக்காது. வேற இந்த மியூசிக் போட்ட பிறகுதான் அதுக்கு ஒரு தனி ஜீவன் வந்திருக்கும். சரியா? இந்த மியூசிக் தான் வந்து அதுக்கு உயிர் கொடுக்குது. ரெக்கார்டிங்னா ரீரெக்கார்டிங்னா அப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அப்பா ரசிச்ச ஒரு ரீரெக்கார்டிங். அதே மாதிரி ஷோலே படத்துல சொல்லுவாங்க, அந்த கடைசியில ஒரு இது இருந்தது இல்லையா, அதுல வந்து அந்த ஒரு குட்டி வண்டியில அமிதாப் பச்சனும் ஃபாஸ்டா, அதாவது ஒரு சண்டை காட்சி ஆக்சுவலா ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி. அது வந்து வெறும வண்டியை ஓட்டினீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த பின்னாடி அந்த பர்மன் போட்ட மியூசிக் இருக்கே, ஆர்டி பர்மன் அவர் போட்ட மியூசிக், அது வந்து அதுக்கு அப்படியே எடுத்திருக்கும். தனியா அதுக்கு ஒரு உயிரோட்டம் வந்திருக்கும். இந்த மியூசிக் மூலமா தான் அதுக்கு உயிரோட்டம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இமோஷனையும் எப்படி ஒரு மியூசிக் வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ரீரெக்கார்டிங்ல தான் உங்களுக்கு தெரியும். பாட்டுலயும் அதுலயும் தெரியாது. நீங்க நல்ல ஒரு சினிமா பாக்குறப்ப நீங்க இதை பாட்டெல்லாம் விட்டுட்டு ரீரெக்கார்டிங்ல பாக்குறப்ப அந்த தனியா மியூட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய சாம். ஸோ அதுக்கு வந்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த கடலோர கவிதைகளை பத்தி பேசும்போது இளையராஜா சார் வந்து அப்பா ரொம்ப பாசமா இருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். அவங்களுக்குள்ள பாசம் எப்படி இருக்கு? அப்பா கிட்ட வாசிச்சாங்க அவங்க எல்லாம். இளையராஜா சார்லாம் அவருடைய ஆர்கெஸ்ட்ரா, அப்பாவோட
ஆர்கெஸ்ட்ரால இருந்திருக்காங்க. அப்பவே வந்து அவர் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்பா ஹீஸ் அ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அப்பா ரெக்கக்னைஸ் பண்ண அத்தனை பேருமே வெளியில வந்திருக்காங்க. அதே மாதிரி சிஆர் சுப்பராமன் சார்ட்ட இருந்தவங்க எப்படி மியூசிக் டைரக்டர்ஸா வெளியில வந்தாங்களோ அதே மாதிரி அப்பாவோட ஆர்கெஸ்ட்ரால அங்கிளோட ஆர்கெஸ்ட்ரால இருந்தவங்க வந்து வெளியில நல்ல மியூசிஷியன்ஸ் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸா வந்திருக்காங்க. ஷியாம் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அப்பா கிட்ட வயலின் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அப்பாவோட ஆர்கெஸ்ட்ரால வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு முறை வந்து ரெக்கார்டிங் ஏதோ அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லேட்டா போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து அவர் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஷாம் அவரு வயலினிஸ்ட் தான், அவர் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்பா வரும்போது ஸ்டாப் பண்ணதுக்கு போனாராம். இல்ல நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ரொம்ப பயமா, எங்க இவர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா. அதுக்கப்புறம் இவர் பயந்துட்டே வீட்டுக்கு வந்தாரு. வந்தப்ப அப்பா வந்து ரொம்ப நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் அண்ட் போ வந்து கிஃப்டா கிடைச்சாங்க அப்பா. அப்பாவுக்கு வந்து யாரு எது நல்லா பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இளையராஜாவோட நல்ல அனுபவங்கள் இருக்குமா அப்பாவுக்கு? நிறைய வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாரா இளையராஜா? அப்படி ரொம்ப வந்ததா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. ரொம்ப வீட்டுக்கு யாருமே ரொம்ப வந்ததில்லை. எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் டைப், எங்க பாரம்பரியமே அது மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் டைப். ரொம்ப வந்து கேர்ள்ஸ்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு இருந்தவங்க. ஆனா நாங்கெல்லாம் தலையெடுத்த பிறகு அப்பா வந்து நாங்கெல்லாம் படிக்கணும், நல்லா படிக்கணும், எல்லாரும் வந்து கவர்மெண்ட்ல உத்தியோகம் பண்ணணும், அரக்காசு சம்பளமா இருந்தாலும் அரசாங்க சம்பளம் வாங்கணும் என் பசங்கன்னு சொல்றவரு. அந்த மாதிரி நாங்க வெளியில வந்த பிறகு அஃப்கோர்ஸ் அப்பா அக்செப்டட். அதுக்கு ரொம்ப எங்க வீட்டுல சினி ஃபீல்ட் பீப்புள் தான் அப்பா என்கரேஜ் பண்ணதே கிடையாது. அவர் வீட்டில் ஒரு அப்பாவா எப்படி? ரொம்ப சாஃப்டான ஆளா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அவர் அவங்க ரொம்ப ரிசர்வ்ட் டைப். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அஃபெக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. பட் டீப் இன் ஹிஸ் ஹார்ட் ஹி வாஸ் அன் அஃபெக்ஷனட் ஃபாதர். அவர் வந்து இவ்வளோ எங்க மேல இவ்வளோ அக்கறை வச்சிருந்தாராங்கிறது எங்களுக்கு எங்க அம்மா சொன்ன விஷயங்களை வச்சுதான் தெரியும். எனக்கே வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. சின்ன பிள்ளையில நான் வந்து எனக்கு மண்ணு தரையில காலை வைக்க பிடிக்காதான். ஸோ யார் மேலேயாவது ஏறி உட்காந்துப்பேன் நான். எனக்கு அந்த மண்ணு தரைனா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணலாம், ஐயோ என் பிள்ளை என்ன தரையிலே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த எங்க வீட்டை சுத்தி மண் தரையா இருக்குமா, அதை சிமெண்ட் போட்டாங்களாம், பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்க மேலெல்லாம் ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அப்பாவுக்கு. அவங்க வந்து மெயினா நாங்க எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறதுதான். இசை வந்தா நீங்க இதுக்கு போயிடுவீங்க, நீங்க முதல்ல படிப்பு, எல்லாரும் நாங்க படிக்கணுங்கிறதுலதான் அப்பா வாஸ் வெரி பர்டிகுலர். எங்க அண்ணா எல்லாருமே நாங்க அத்தனை பேருமே டிகிரிஸ், பிஜிஸ், பிஹெச்டிஸ் அது மாதிரிதான் எங்க வீட்டுல எல்லாருமே. எங்க பெரிய ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சீங்களா நீங்க? ஆமா சார், நான் வந்து எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணேன். அடல்ட்ரேஷன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல பண்ணேன். எங்க பிஹெச்டி டிகிரி அவார்ட் பண்றப்ப எங்க அப்பா வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் பொண்ணு வந்து இந்த மாதிரி இதுல வருதுன்னு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரிலாம் போலீஸ்காரெல்லாம் நாங்க உள்ள வந்தாவே அவங்க நேச்சுரலா சல்யூட் பண்ணுவாங்க. என்னம்மா இவங்க எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க உன்னை பார்த்து அப்படின்னா, இல்லப்பா அவங்க எங்க கஸ்டமர்ஸ்பா, அவங்க எங்களை கண்டா பயப்படுவாங்க, அவங்க ஓரளவுக்கு எங்களுக்கு கீழே தான்ப்பா, அதனால சல்யூட் அடிக்கிறாங்க. பட் நாங்க அது மாதிரிலாம் அது பண்ண மாட்டோம். வில் கிவ் தெம் டியூ ரெஸ்பெக்ட். அப்பாவுக்கு வந்து ஆச்சரியம், என்னம்மா இவங்க எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கும். And he always appreciated us for whatever we have done. அண்ணாவை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணாக்கு வந்து மியூசிக்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ணா தான் எங்கள் வீட்டில் முதல்ல கிளாசிக்கல் மியூசிக் சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்கிட்டவங்க. வீட்டுக்கு வாத்தியார் வருவாங்க, அண்ணா வந்து சிஸ்டமேட்டிக்காக கிளாசிக்கல் கற்றுக்கிட்டாங்க. அப்பாவை கரெக்ட் பண்ணுவாங்க அண்ணன். அந்த அளவுக்கு அப்பா வந்து ஏதாவது ராகம் மாத்தி சொன்னாங்கன்னா அண்ணா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லப்பா நீங்க இந்த ராகம் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அண்ணாவும் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அவங்க வந்து எம்எம்சில படிச்சாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொட்டு கனகராஜன்னு கூப்பிடுவாங்க எங்க அண்ணாவை. ஏன்னா மை பிரதர் யூஸ் டு கீப் பொட்டு. வீட்டை விட்டு வெளில போகும்போது பொட்டு எல்லாம் போகவே மாட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து பேரே பொட்டுன்னு தான் சொல்லுவாங்க.
சூப்பரா டயக்னோஸ் பண்ணுவாங்க எங்க அண்ணா. என்ன பண்ணுவாங்க, கிளினிக்கல் இருக்கும் இல்லையா 5th இயர், அப்ப வந்து எங்க அண்ணாவை கூப்பிட்டு அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பேஷண்ட்னு சொல்லிட சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ தட் எக்ஸாம் அப்ப ஈஸியா இருக்கும், இந்த பேஷண்ட்க்கு இதுதான் இருக்கும்னு. அவ்வளோ ஈஸியா, பிகாஸ் எங்க அப்பாவோட அந்த கூருணர்வு திறன்னு சொல்றோம் இல்லையா, அது எங்களுக்கு எல்லாமும் கொஞ்சம் இருந்தது. அதனால அண்ணா வந்து வெரி குட் டாக்டர்னு சொல்லுவேன். ஒரு முறை அண்ணா வந்து மதுரைக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களோட வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப அவர் கொஞ்சம் கரகரன்னு பேசினாராம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர். அவர் தொண்டையை தொட்டு பார்த்துட்டு, நீங்க சென்னை வந்து உடனே உங்க தொண்டையை எக்ஸாமின் பண்ணுங்க, உடனே வாங்க, சென்னை கிளம்பி உடனே வாங்கன்னு மட்டும் தொட்டு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க, குரல் வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட மட்டும் அவருக்கு கேன்சர் இருக்கிறாப்ல இருக்கு, த்ரோட் கேன்சர் இருக்கிறாப்ல இருக்கு, நீங்க வந்து உடனே பார்க்க சொல்லுங்கன்னப்ப இங்க வந்து பார்த்துட்டு உடனே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஆமா அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமா, அவர் டயக்னோஸ் பண்ணுவார். டயக்னோசிஸ்ல அண்ணா வந்து வெரி இன்டெலிஜென்ட். அவரு ரொம்ப நல்லா டயக்னோஸ் பண்ணுவாங்க, தொட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்பதானே பெட் ஸ்கேனு, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் எடுத்த பிறகுதானே டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. பேஷண்ட்டை வந்து அவங்களுக்கு எங்க வலிக்குது ஜஸ்ட் தொட்டு பார்த்துட்டே எங்க அண்ணன் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. அவங்க இஎன்டில இருந்தாங்க. காமேஸ்வரன், டாக்டர் காமேஸ்வரன் இருந்தா இல்லையா, டாக்டர் காமேஸ்வரன் கீழே அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா டைட் அட் அ வெரி யங் ஏஜ் பிகாஸ் ஆஃப் அ லங் இன்ஃபெக்ஷன். ஸோ அண்ணா இறந்ததும் எங்க அம்மா வந்து இதானதும் தான் எங்க அப்பாவை அஃபெக்ட் பண்ணுச்சு. மற்றபடி வேற எந்த விஷயமுமே எங்க அப்பாவை அவ்வளோ ஈஸியா அஃபெக்ட் பண்ணல. உங்க பிரதர் ஒருத்தர் வந்து எம்எஸ்வி கிட்ட வாசிச்சாரு, 2 பேரும் பிரிஞ்சு இருந்து போய் கூட அங்க போய் வாசிச்சிருக்காரு இல்லையா? ஆமா, என் தம்பி வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவன் வயலின் கத்துக்கிட்டான். அப்பா கிட்டே வயலின் கத்துக்கிட்டான், வெளியிலயும் வயலின் கத்துக்கிட்டான். அவருடைய ஆர்கெஸ்ட்ரால போய் வாசிச்சிருக்கான். ஏன்னா அப்பா வந்து எவ்வளோ பிடிக்கும்ல அவங்கள, அதனால அப்பா என்கரேஜ் போய் கத்துக்கோ, எப்படி பண்ணணும்ன்றத கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரு இளையராஜா சார்கிட்டையும் வாசிச்சிருக்கான், எல்லார்கிட்டையும் போயிருக்கான் அவனும். அந்த காலத்துல பெரிய பாடகர்னாக்கா அது டிஎம்எஸ், பிவி ஸ்ரீனிவாஸ் தான். அவங்க 2 பேரோட அப்பாவுக்கு நட்பு எப்படி இருந்துச்சு? மியூசிக் லெவல்ல தான் அவங்களோட எல்லாம் நட்புன்னு சொல்வேன். பெருசா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல அது மாதிரி. பட் எல்லாமே அட்வைஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே ஸ்டுடியோ லெவல், அவங்க ப்ரொஃபஷனலாக தான் எல்லாம் மூவ் பண்ணாங்க. பட் பி சுஷ்லா மேடம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்பா. அவங்கள பற்றி பேசணுன்னா நாளெல்லாம் பேசிட்டு இருக்கலான்வாங்க. அவங்களுடைய குரல், அவங்க வே ஆஃப் சிங்கிங், அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். தோ ஷி ஹேப்பன் டு பி த தெலுங்கு லேடி, அவங்க வந்து தமிழில் அவங்க உச்சரிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடிலாம் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஒழுங்காக உச்சரிக்கணும், வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக உச்சரிப்பாங்க. அவங்களோட உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களோட குரல் ரொம்ப அழகாக இருக்கும், அழுத்தமான குரல். அதுக்கெல்லாம் அதை பற்றிலாம் அப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி பிபிஎஸ் சாரோட பேஸ் வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ், அந்த வாய்ஸை எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்பாவுக்கு பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபியோட வாய்ஸ் வந்து 2 பேரோட குரல் சேர்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது பிபிஎஸோட குரலும் ஜேசுதாஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய குரலும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் ஹீ குட் அனலைஸ் ஈவன் த வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் அப்பாக்கு. இந்த 2 வாய்ஸும் சேர்ந்து ஒரு மணி மாதிரி வாய்ஸ்மா எஸ்பிபிக்கு அப்படின்வாங்க. எஸ்பிபி அங்கிள்லாம் வந்தாங்க, இதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்பா. அப்ப யாருடைய பாடல் அதிகமா கேட்பாரு வீட்டுல இருக்கும்போது? என்ன மாதிரி பாடல்கள் கேட்பாரு? அப்பா வந்து எல்லா மியூசிக்குமே கேட்பாங்க. வெஸ்டர்ன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி, எல்லாமே கேட்பாங்க அப்பா. இந்த மியூசிக் தான் அதுதான் கிடையாது. மியூசிக் வந்து ரேஞ்ச் இல்லையா அது. அவங்க அப்பா பேசிக்கா எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டெப்த் ஆஃப் நாலேஜ் இருந்தது மியூசிக்ல. நானும் ஓரளவுக்கு அப்புறம் கத்துக்கிட்டனால தான் அப்பாவுக்கு வந்து இதுல எப்படி இவ்வளோ ஈடுபாடு இருந்ததுங்கிறது எனக்கு புரிய வந்தது.
மியூசிக் இஸ் அன் ஓஷன் இல்லையா? அவங்களால சாதிக்க முடியாது. அது ஆஸ்கார் வரைக்கும் போயிட்டு ஏஆர் ரஹ்மான் சாதிச்சாரு. ரஹ்மானுடைய மியூசிக் அப்பா எப்படி பார்த்தாரு? அவரோட பேசுவாரா? அவங்க 4 பேருமே சேர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா, இளையராஜா சார், எம்எஸ்வி, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் பேசுவாங்க. அதான் அவர்கிட்ட வாசிச்சிருக்காரு. அப்பா கிட்ட வந்து வாசிச்சிருக்காங்களே, ஏஆர் ரஹ்மான் வாசிச்சிருக்காங்க. அப்பா வில் அப்ரிஷியேட். அவரும் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்லிட்டு அப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அவருடைய ரேஞ்ச், அந்த இங்க இருந்துட்டு அங்க போய் கத்துக்கிட்டது, அதுக்காக படிச்சது, கஷ்டப்பட்டது, அதெல்லாம் வந்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல வந்து நல்லா கத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தன்ராஜ்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல இருந்தார் இல்லையா, தன்ராஜ் மாஸ்டர், அவர்கிட்ட எல்லாருமே கத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து ஒரு லிங்க் மாதிரி இவங்க எல்லாருக்கும். வெஸ்டர்ன் கத்துக்கிறதுக்கு இவங்க எல்லாம் அவர் வந்து ஒரு லிங்க் மாதிரி அவர்கிட்ட கத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அப்பாவோட மிகப்பெரிய ரசிகை அப்படின்னு முன்னாள் ஜெயலலிதா அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க யாருக்கும் இந்த மாதிரி விழா எடுத்து கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் எம்எஸ்வி ராமமூர்த்தி சாருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு விழா நடத்தினாங்க. அவங்க பேசியிருக்காங்களா அப்பா கூட? நான் படம் இருக்கு இல்லையா, ஆமா, நான் படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் இல்ல. ஆமா, அந்த படம் சில்வர் ஜூப்ளி அப்பாவோட. அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்பாவோட இசைனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுமே நல்ல ஒரு சிங்கர் தானே, மேடமும் ஒரு நல்ல சிங்கர். அப்பாவோட இசை வந்து அப்பாவோட ஞானம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் நிறைய பேசியிருக்காங்க. அப்பா அவங்களும் ஸ்டுடியோஸ்ல எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த அம்மனோ சாமியோன்னு ஒரு பாட்டு இருக்கும் உங்களுக்கு நான்ல, அந்த பாட்டுக்கு வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மியூசிக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட வந்து என் காலையே உடைச்சிட்டீங்க அண்ணா, அப்படி நான் ஆட வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த மியூசிக் ஏன்னா அப்படி இருந்தது, அதுக்கு அவ்வளோ ஒரு இது கொடுக்க வேண்டியதா இருந்தது, எனர்ஜி கொடுக்க வேண்டியதா இருந்தது. நானும் ஃபுல்லா அந்த மியூசிக்கு தகுந்தாப்புல ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். என் காலே உடைச்சிட்டீங்க நீங்க அந்த சாங்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவை கூப்பிடுறப்பே அம்மனோ சாமியும் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன். அந்த விழா அப்பா பேசியிருப்பாரு ஜெயலலிதா, என்ன பேசினாங்க அப்பா கிட்ட, எப்படி இருக்கீங்க, மற்றபடி ரொம்ப பர்சனல். இப்போ கிட்டத்தட்ட கடைசி காலகட்டத்தில் இவங்க திரும்ப இணைஞ்சு ஒன்னா படங்கள் அதிகமாக பண்ணாட்டி கூட திரும்பவும் இணைஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாங்க, எம்எஸ்பியும் இவரும். அந்த காலகட்டத்தில் அவங்க சந்திப்பு எப்படி, ரிலாக்ஸான சந்திப்புகள் எப்படி இருக்கும்? ஆமா, அப்பா வந்து படுத்துட்டு இருப்பாங்க, அங்கிள் வருவாங்க காத்தால ஒரு அரௌண்ட் 10 o'clock போல வருவாங்க. ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்பாவும் அவரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 1 hour 2 hours பேசிட்டு இப்படி போவாங்க. யாராவது அவார்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிடுவாங்க. அப்பா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, நீயே போயிட்டு வா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தான் வரல எதுக்கும் வெளியிலன்னுவாங்க. ஆனா இழுத்துட்டு போவாங்க அங்கிள், வாங்க நீங்க வந்துதான் ஆகணும் அண்ணான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து இவரை கூட்டிட்டு போனாதான் அவர் போவாரே தவிர போக மாட்டார். இல்லைன்னா எங்க அப்பா நகரவே மாட்டாங்க, இதுக்கெல்லாம் நான் வரல தம்பி நீங்க போய் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. அவர் கூட்டிட்டு போவார் வந்து, அப்புறம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு அப்புறம் தான் போவாங்க. தே வேர் வெரி க்ளோஸ். பின்னாள்ல அப்பா இருந்தப்ப ரொம்ப நேரம் அவர் தலைமாட்டிலே உட்காந்துருந்தாங்க அங்கிள். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணாங்க அப்பாவை. எதுவும் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேமிலி விஷயத்தை பத்தி கூட ஷேர் பண்ணிக்கலான்ற. ஏன்னா அப்பா வந்து யார்கிட்டும் எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் அங்கிள் என்ன பேசியிருக்காங்கிறது யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. அப்பா சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு வந்து இந்த காசிப்பிங் அதெல்லாம் பிடிக்காது, எப்போதுமே பிடிக்காது. அவங்க வருத்தத்தை ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அதை வந்து சொல்லக்கூடாது வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அப்பா யாரை பத்தியும் யார்கிட்டையும் பேசினாவே அப்பாவுக்கு பிடிக்காது. எங்க வீட்டுல நாங்க சாதாரணமா பேசுறது கூட அவங்களே வீட்டை விட்டு போயாச்சு, நீங்க என்னத்துக்கு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னுவாங்க. ஸோ அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்பா வந்து பேசிக்கா பர்ஃபெக்ஷனிஸ்ட் மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்கிறத ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கேரக்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்பா. அது மாதிரி அப்பா ஒரு நல்ல டிசிப்ளினரி. டைமுக்கு போகணும், எங்கே போனாலும் டைமுக்கு போகணும், பர்ஃபெக்டாக செய்யணும். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு இது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது. என்ன ஆனாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்பா இஸ் வெரி பர்டிகுலர் இன் தட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் வந்து நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா ஒருத்தர் சினிமாவுக்கு வராரு, நீங்களே ஒரு சினிமாவுக்கு போறீங்க,
அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? யுவர் வேல்யூபிள் டைம் 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கன்வீனியன்ஸ்க்குரிய சார்ஜஸ். சினிமா தியேட்டரில் சும்மா வாங்க உட்காருங்க என் சினிமாவை பாருங்க நான் சொல்கிறாங்க இல்லை, அதுக்காக யூ ஹாவ் டு பே. ஸோ மெனி திங்ஸ் யூ ஆர் கிவிங் ஃபார் தட் சினிமா. அப்போ இஸ் இட் நாட் ஹிஸ் டியூட்டி டு கிவ் அ குவாலிட்டி ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னுவாங்க அப்பா. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட்.